இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பிடிக்கலங்க. ஸோ அது ஒரு காரணம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து என்னோட எதிரி நாட்டு கூட ஃப்ரெண்டா இருக்க. 2வது பிரிக்ஸ் அமைப்புல நீ இருக்க. அது மட்டும் இல்லாம 2024ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $45.7 பில்லியன் அளவுக்கு வணிகம் பண்ணியிருக்கு அமெரிக்கா கிட்ட. பட் இதுல வந்து நெறைய லாஸ் ஆயிருக்கு. அதையும் வந்து சொல்றாப்ல. இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கிட்ட வந்து இந்தியா பண்ண வணிகத்துல வந்து நெறைய லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஓகேவா? அத வந்து நான் வந்து சரி பண்ணணும். அதுக்காகவும் நான் இந்த மாரி வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, "நான் உன்கிட்ட வந்து நெறைய பொருள் வாங்குறேன். நீ என்கிட்ட இருந்து பொருளே வாங்க மாட்டேங்கிற. உனக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வணிகம் வந்து பெரிய லெவல்ல இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. ஆக்சுவலா வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய நாடுங்க. பணக்கார நாடு. நம்ம வந்து இப்பதான் வாழ்ந்துட்டு வரோம். ஸோ அவங்ககிட்ட நெறைய பணம் இருக்கு. அதனால நம்மட்ட நெறைய பொருள் வாங்குறாங்க. நம்மகிட்ட இருக்கிற பணத்துக்கு நம்ம கொஞ்சமா வாங்குனாலும் நம்மளுடைய நெறைய பணத்த செலவு பண்ணி தான் வாங்குறோம். ஓகேவா? பட் அவன் என்ன சொல்றான், "நான் உன்ட்ட இவ்வளோ வாங்குறேன்ல.